என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கட்சி எப்படி முறைப்படி நடத்தணும், ஒரு ஆட்சி எப்படி நடத்தணும், எதுக்கு என்ன பதில் சொல்லணும், துறை சார்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும், எதுவுமே இல்லை. சரி, புத்தாக்க பயிற்சி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களே, ஏன் விஜய்க்கு கொடுக்கலன்னு ஒரு கேள்வி. இப்போ அவருக்கு எல்லாமே தெரியுமா? இப்போ சட்டப்பேரவையில் எப்படி நடந்துக்கிறாங்கலாம் அவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர். அவருக்கு சேர்த்தானப்பா பயிற்சி கொடுக்கணும், அவருக்கு தான் அதிகமாக கொடுக்கணும் பயிற்சி. நடித்த நடிகர்களை விஜய் அவர்கள் வீட்டில் சந்திச்சுட்டு இருக்காரு. ஒரு பல வருட அனுபவம் வாய்ந்த மூத்த அரசியல் தலைவர். அவர் சேர்றது தாவேக்காக்கு தான் ஒரு பெருசாக மாறும். இந்த இடத்துல கூட விஜய் அவர்கள் சந்திச்சு அவர் முன்னிலையில் சேராம குஷியான தலைமையில் சேர்றது அது எப்படி இருக்குது? அது விமர்சனம் ஆயிருக்கு இல்லையா? அவரை சி மகேந்திரன்ட்ட பேசுகிற அளவுக்கு விஷயம் அவர்கிட்ட இல்லை. அவர் என்ன செய்வார்? இப்போ சிம்ரனை பார்த்தா சொல்லலாம், நம்ம 2 பேரும் துல்லாங்குளம் படத்தில் எப்படி நடித்தோம், அவருக்கு அவனுக்கு செம்மையா டான்ஸ் ஸ்டெப்பு போடுவது அப்படின்னு பேசலாம். சி மகேந்திரன்ட்ட போய் என்ன பேசுவார்? கார்ல் மார்க்ஸை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்னு கேட்பாரா? குஷியானதுக்கு என்ன தெரியும்? அவர் மட்டும் என்ன, அவருக்கும் தெரியாதுல்ல, தத்துவங்களா பேச போறாரு, தெரியாதுல்ல. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு நின்றுக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சட்டசபை முதல் கூட்டத்தொடர், தாவேக்கா அரசோட முதல் கூட்டத்தொடர் நேற்று நடைபெற்றது. ஆளுநர் உரை நேற்று நடைபெற்றது. அதன் மீதான விவாதங்கள் இன்றைக்கு 2வது நாளாக நடைபெறுது. குறிப்பா திமுக தாவேக்கா இடையான ஒரு காரசாரமான உறுப்பினர்களிடையே ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது. முன்னாள் அமைச்சர் சிவசங்கரன் வெளிப்படையா பேசும்போது, முதல்வரை வைத்து படம் எடுத்த அட்லி பல படங்கள்ல இருந்து காட்சி எடுத்து வெட்டி ஒட்டி படம் எடுப்பாரு. அதே மாதிரியே திமுக அரசோட சாதனையை வெட்டி ஒட்டி நேற்று ஆளுநர் உரையை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு விமர்சனம் வச்சிருக்காரு. அமைச்சர் ராஜ்மோகன் கூட சட்டசபைக்கும் அட்லிக்கு என்ன சம்பந்தம் கேட்கும்போது, அட்லி மட்டும் இல்லை சட்னி பற்றி கூட நாங்கள் பேசுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? ஏற்கனவே திமுக போட்டு வைத்திருக்கிற அஸ்திவாரத்தின் மீதுதான் தாவேக்கா என்கிற கட்டடம் நின்று கொண்டிருக்கிறது. ரயில் வேணா புது ரயிலை நீங்க விட்டுருக்கலாம், தண்டவாளம் நாங்க போட்டது. திராவிட இயக்கம் ஏற்கனவே சாதித்ததை, திமுக சாதித்ததை தாண்டி இன்னொரு சாதனையை அவர்கள் இதுவரைக்கும் செய்வதற்கான எந்த விதமான வாய்ப்புமே அவர்கிட்ட இல்லை. அவங்க ஆட்சிக்கு வரமாட்டோங்கிற முழுமையான நம்பிக்கையில கொடுத்த வாக்குறுதி தான் 2500 ரூபா கொடுக்குறோம், வேலை வெட்டி இல்லாமல் சுத்துறவனுக்கு 4000 ரூபா கொடுக்குறோம், தாய் மாமன் சீர் கொடுக்குறோம், பட்டுச்சேலை கொடுக்குறோம்லாம் சொல்லிட்டாங்க, நகை கொடுக்குறோம்னு வந்துட்டாங்க. எதையுமே கொடுக்க முடியல. திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றும் நிகழ்ந்தது. ரொம்ப ஒரு 6 மாதத்திற்கு ஒன்று நிகழ்ந்ததையே, ஒரே ஒரு சம்பவத்தையே நான் போற தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் டிபேட்லாம் அதையே திருப்பி சொல்லுவாங்க. ஒரு சம்பவத்தை 1000 தடவை திருப்பி ரஜினிகாந்த் டயலாக் இருக்குல்ல, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னு இவங்க 1000 தடவை சொல்லியிருப்பாங்க ஒரு சம்பவத்தையும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்ததும் பாங்க, வேங்க வயல்ல என்ன நடந்ததும் 4 சம்பவம் தான் இருக்கும். கவர்மெண்ட்டை கவுத்துற அளவுக்கு பேசினாங்க. இப்போ தினசரியா மாறிடுச்சு. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னாலும் சூலூரில் ஒரு சிறுமியை கொலை பண்ணிட்டாங்க, பாலியல் வன்முறை பண்ணி, பாலியல் அத்துமீறல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக நடக்குது. குறிப்பிட்டு 48 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 14 கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுது. அதை விட கொடுமை என்னன்னா, அதில் பெரும்பாலான குற்றவாளிகள் தாவேக்காரங்கிறத ரொம்ப கொடுமை. ஒரு அரசாங்கம் போலீஸு நான் தான், திருடனு நான் தான் சொல்கிற ஒரு இடம் இருக்குல்ல, ரெண்டுமே ஒரே ஆள் தானா அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா முன்னாடிலாம் ஒரு சுவாரஸ்யமான சில செய்திகள்லாம் வரும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க கும்பலாக போய் வெளியூருக்கு போய் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டாங்க, புடிவட்ட முறாமே போலீஸ்காரனா இருக்கா அப்படின்னு ஒரு முறை செய்தி வந்துச்சு. எப்படா இந்த வேலை பார்த்திய அப்படின்னு பார்க்கும்போது, பகலில் நாங்கள் போலீஸாக இருப்போங்க, நைட்டில் நாங்கள் திருட போயிடுவோம் நள்ளிரவில், அது எங்களுக்கு தெரியும் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு. அது மாதிரியே அரசாங்கத்தில் யார் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டுமோ அவங்க கட்சிக்காரங்களே குற்றவாளியாக இருந்தாங்கன்னா, அப்போ சட்ட ஒழுங்கு மிக மோசமாக சந்தி சிரிக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. இப்போ இதை பற்றிலாம் கேள்வி எழுப்பினால் பதில் சொல்வதற்கு இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ரொம்ப லாங் ப்ரிப்பரேஷனுக்கு பின்னாடி தான் அவரால் கொஞ்சம் பேச முடியும். அதனால தான் அவருடைய அந்த பொதுக்கூட்டங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் அவர் நிறைய டைலாக் பேப்பரை வச்சுக்கிட்டு, ஏறத்தாழ சினிமா மாதிரி தான் அப்பப்போ டைலாக் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஷூட்டுக்கு இன்னைக்கு டைலாக் கொடுப்பாங்க, மனப்பாடம் பண்ணி பேசிடுவார். ஆமாம், மனப்பாடம் பண்ணி அதை மாடுலேஷன் பண்ணி ஏற்ற இறக்கம்லாம் வச்சு அது டைலாக் பேசுவாங்க. அதில் ரீடேக் இருக்குது. சினிமாவில் மேடையில் ரீடேக் கிடையாது, சட்டசபையில் ரீடேக் கிடையாது. இருங்க ஒரு வாட்டி நான் திரும்ப பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது ஒரு முறை தான் நிகழும். பல விஷயங்களுக்கு டேட்டா கிடையாது. இப்போ அரசியல் புரிதல் உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் இருக்கிறது. ஓரளவுக்கு தமிழ் பேச்சியங்கள் மூச்சில் எல்லாம் பங்கேற்றதுனால, பட்டிமன்றத்துக்கு போனதுனால,
தொகுப்பாளராக இருந்ததுனால, கடந்த காலங்களில் மேடைகளில் புழங்கின அனுபவம் இருக்கிறதுனால ராஜ்மோகனுக்கு பதில் சொல்ல தெரியுது. இந்த 2 பேரை தவிர்த்துட்டு யாருக்குமே எதுவுமே துறை சார்ந்தவர் அறிவும் இல்லை, பேசுவதற்கான மொழி அறிவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. புத்தாக்க பயிற்சின்னு சொல்லி பூரா கலைவாணர் அரங்கத்தில் கூப்பிட்டு போய் வந்து எது எப்படி நடந்துக்கிறணும் என்ன ஏதுன்னு ப்ரீகேஜி எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு மாதிரி ஏபிசிடிஏ ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா, அரசியலிலே வந்து தேர்ச்சி பெற்றவர்கள், முதிர்ச்சி பெற்றவர்கள் பதவிக்கு வருவார்கள் என்பது போய் அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்களில் பல பேர் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் ஆனதுக்கு பின்னாடி அவங்க அரசியல் கற்றுக்கிறாங்க. பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் ஆனதுக்கு பின்னாடி நான் ஏபிசிடி கற்றுக்கிறேன்னா நல்லா இருக்குமா? படிச்சுட்டுல பதவிக்கு போகணும், உத்தியோகத்துக்கு போகணும், வாத்தியார் வேலைக்கு போயிட்டு நான் வந்து படிக்க போகிறேன் புதுசாக, ஆனால் அவனை படிக்க போகிறேன், அம்மா ஆ என்றால் அம்மா ஈ என்றால் இளைன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அது மாதிரி ரொம்ப தலைகீழாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதனால் இப்போ அதாவது நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்குன்னா திமுக மட்டும் எதிர்கட்சி, திமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக மட்டும்தான் எதிர்கட்சி. 2 எதிர்கட்சிப்பா. ஏன் 2 எதிர்கட்சி? பாஜகவை சேர்த்துக்கிறணும், ஒத்தாளாக இருந்தாலும் அவங்களும் எதிர்கட்சி தான். அப்போ நீங்கள் அனைவருமே எதிர்கட்சி. அப்புறம் அவங்க தோழமை கட்சிகள் இருக்காங்கல்ல, தேமுதிக பிரேமலதா, ஆமாம், அவங்களும் எதிர்கட்சி. அது மட்டும் இல்லை, இந்த பக்கம் நான் சொல்கிறது திமுக தோழமை கட்சி இல்லை, தாவேகாவோட தோழமை கட்சியிலே குறைகளை சுட்டி காட்டுறாங்க. சிபிஎம் சண்முகம், வந்து மு வீரபாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, நாளைக்கே நாங்கள் தவறு செஞ்சால் நாங்கள் அமைச்சரவை வாபஸ் வாங்கிடுவோம், நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம், நாங்கள் என்றைக்கு நாள் வெளியேறுவோம்னு சொல்கிறாரு. சரியாக இருந்தால் தான் இருப்போங்கிறாரு. அப்போ இவங்களுக்கு எப்போவுமே என்னென்னா, ஒரு கத்தி மேலே நடக்கிறது மாதிரி கம்பி மேலே நடக்கிறது மாதிரி தான் இருக்குது. இப்போ தன்னை வந்து ரொம்ப பிரமாண்டமாக தூய சக்தி நாங்கள் எப்படி ஆள் தெரியுமாலாம் சொல்லிட்டு நீங்கள் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு, இந்த பக்கம் வந்து உடுமலை ராதாகிருஷ்ணன் வர்றாரு, கடம்பூர் ராஜு வர்றாரு, அதிமுகலேருந்து அந்த டீம் வருது, இந்த டீம் வருது அப்படின்னு உங்க சொல்கிறது இருக்குல்ல, அதுவும் வந்து உங்களுக்கு 1 மாதம் கூட முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா இருக்கு பாருங்க, அது ஜனநாயக படுகொலை. ஓட்டு போட்டதுக்கான அந்த மையம் இன்னும் இங்க முழுசா போகல, அதுக்குள்ள ஒருத்தன் ராஜினாமா பண்றான். அவன் யாரை தோக்கடிச்சான்? இரட்டை இலையில 2 அவன் தாவேகாவை தானே தோக்கடிச்சிருப்பான். யாரை தோக்கடிச்சிருப்பான்? அப்ப யாரை தோக்கடிச்சானோ அந்த கட்சிக்கு வந்து ஜெயிச்சவன் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போறாங்கிறது இருக்குல்ல. எவ்வளவு பெரிய பதவி வெறி, ரசிக வெறியில கட்சி நடத்தி பதவி வெறி பிடித்தவர்களை கொண்டு வந்து நீங்க உள்ள சேர்த்துட்டு தூய ஆட்சி எப்படி நடத்துறது? ஒவ்வொருத்தனுக்கும் எவ்வளவு மணல் குவாரி இருக்கு, என்னென்ன பிசினஸ் பண்றாங்க, எத்தனை பார் நடத்துறாங்க, என்னென்ன சட்டவிரோத தொழில்கள் இருக்கிறது, எத்தனை கோடி இருக்கு. அதுல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, ஆர்பி உதயகுமாருங்கிற முன்னாள் அமைச்சர் சொல்றாரு, அவர் எவ்வளவு வெள்ளந்தியா இருக்கார் பாருங்க. அவர் சொல்றாரு, விஜயபாஸ்கர் அதிமுகவில் சேர்ந்ததுக்கு பின்னாடி என்னென்ன சம்பாதிச்சாரோ அதை மட்டும் கட்சிக்கு புடைச்சிட்டு போயிருக்கிறார். எங்க கம்பெனி வந்து எவ்வளவு லாபம் கொடுத்துருக்கோம் உனக்கு, நீ இங்க வந்து தானே நீ பிசினஸ் பண்ணிருக்க, இங்கதானே கோடி மல்டி மில்லியனரா நீ மாறி இருக்க, எவ்வளவு வெளிப்படையா இருக்காரு பாருங்க. அப்ப நாங்க சம்பாதிச்சதை பத்தி கட்சி எதிர்கட்சிக்காரன் சொல்லுவான், ஆப்த ரெக்கார்டா சொல்லுவான், அவருக்கு வெளிப்படையா சொல்றாரு, டேய் எங்களை வச்சு நீ சம்பாரிச்சியா இல்லையா, காசை கொடுத்துட்டு போயிருங்கிறாரு. இப்போ இதே பஞ்சாயத்து தான் திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள்லாம் போய், தோழமை கட்சிகள்லாம் போய் எதிர்ப்பு திசையில் போய் ஆதரவு கொடுத்தாங்கல்ல. ஏன் திமுகவுக்கு வந்து அது பெரிய பிரச்சனையாக மாறுச்சு? ஏன் காங்கிரஸை பார்த்து துரோகினாங்க அப்படின்னா, ஒரு தொகுதிக்கு 15லேருந்து 20 கோடி வரைக்கும் 27 தொகுதியில் செலவு பண்ணியிருக்கு திமுக. யாருக்கு? காங்கிரஸுக்கு. அப்போ ஏன் காசுல ஜெயிச்சுட்டு போய் நீ 5 எம்எல்ஏ கூட்டிட்டு போய் ஆதரவு கொடுக்குற, சொல்லாம கொள்ளாம. ஆமா அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ என்னன்னா, அவங்க காசுல ஜெயிச்சா அந்த வைத்தறிச்ச வராது, எங்க காசுல தான் நீ ஜெயிச்சிருக்க. அப்போ இந்த அரசியல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு வணிக பெரிய ஒரு கார்பரேட் பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் 2 அரசியல் கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சதுக்கு மத்தியில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுல அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் பல பேர் மீளலை. ஏன்னா வேட்பாளர் வேறு தெரியலை, யார் ஓட்டு போட்டாங்கிறது தெரியல. இன்னும் கொடுமை என்னன்னா, தான் தொகுதி எதுன்னு ஜெயிச்சவனுக்கு தெரியல, செக்கு எது செவலிங்க எதுவும் தெரியலன்ற மாதிரி எதுவுமே தெரியல. சம்பந்தமே இல்லாமல் போய் அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதியில் போய் வாக்களித்தவர்களுக்கு நன்றினா, நீ அனிதா ராதாகிருஷ்ணன் ஆளா? நீ யாரோட ஆளு? அமைச்சர் வேற, அவர் அமைச்சர் வேற. அப்ப நீங்க இப்ப இந்த தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அரசியல் புரிதலற்றவர்கள்ங்கிற இடம் இருக்குல்ல, அவர்கள் எல்லாருமே நீங்க வாக்காளர்களா இருக்கிறது வேற. நீங்க எல்லாம் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களா அமைச்சர்களாக நீங்க முதன்மை பொறுப்புகள் இருக்கீங்க, துறை சார்ந்த விஷயமே தெரியலையே.
என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அப்ப இது எல்லாத்துக்குமே அப்படியே கம்முன்னு அவர் சினிமா டயலாக்ல சொன்னார்ல, கம்முன்னு இருக்கணும், அது மாதிரி வந்து வாயை மூடி கம்முன்னே இருக்கிறார். கடுப்பு காட்டுறவன்ட்ட கம்முன்னு இருக்கணும்னு சொன்னாரா, உசு பேத்துறவன்ட்ட உம்முன்னும் கடுப்பு பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருந்தா ஜம்முன்னு இருக்கணும்னார்ல, அதெல்லாம் சினிமாவுக்கு நல்லா இருக்கும். அரசியல்ல உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெள்ள தெளிவா சொல்றதே இல்லை. எந்த நிலைப்பாடு குறித்தும் ஒரு தெளிவான அறிக்கைகளோ முறையான அறிவிப்புகளோ இல்லாம இந்த அரசு செயல்படுது. அதனால இந்த அரசு வந்து என்னன்னா ஒரு இருட்டு பாதைக்குள்ள வந்து ஒரு குருட்டு பூனை போறது மாதிரியே என்ன செய்யறாங்கன்னே நமக்கு தெரியல, மக்களுக்கு தெரியப்படுத்துறதும் இல்லை. அதனால நீ யோசிச்சு பாருங்களேன், அமைச்சரானதுக்கு பின்னாடி ராஜ்மோகனை போய் தொகுப்பாளர் ஆக்குறாங்க திருச்சி கிழக்குல. இது என்ன, அதாவது ஏதாவது ஒரு அடிப்படை நாகரிகம் இருக்கு? அப்ப அமைச்சரவை பொறுப்புக்கு என்ன மரியாதை? தொகுப்பாளர்னா தொலைக்காட்சியில் வேலை ஆகிற தொகுப்பாளர் நீங்க கூட்டு போய் பேச வையே. இது கட்சி மாநாட்டுக்கு கூட பல பேர் பேச வைக்கிறாங்க. அப்ப எந்த விவஸ்தையுமே தெரியல. ஒரு கட்சியை எப்படி முறைப்படி நடத்தணும், ஒரு ஆட்சி எப்படி நடத்தணும், எதுக்கு என்ன பதில் சொல்லணும், துறை சார்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும், எதுவுமே இல்லை. சரி, புத்தாக்க பயிற்சி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களே, ஏன் விஜய்க்கு கொடுக்கலன்னு ஒரு கேள்வி இருக்கு. அவருக்கு எல்லாமே தெரியுமா? இப்போ சட்டப்பேரவையில் எப்படி நடந்துக்கிறதுலாம் அவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர். அவருக்கும் சேர்த்து தானப்பா பயிற்சி கொடுக்கணும், அவருக்கு தான் அதிகமாக கொடுக்கணும் பயிற்சி, அவருக்கும் சேர்த்து பயிற்சி கொடுக்குறது. நான் சொல்றேன், ஜனநாயகத்தில் நான் ஓட்டு போட்ட பல்லாயிரம் வாக்காளர்களில் இருக்கக்கூடியவர்கள் சார்பாக நான் கேட்குறேன், உங்களுக்கும் பயிற்சி தேவை தானே? நீங்கள் பேச்சு பயிற்சி எடுத்துக்கங்க. இப்போ என்ன வந்து அதனால என்ன குடிமொழி போகுது? தெரியாத ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியதானே, கற்றுக்க வேண்டியதானே? எதுவுமே தெரியாம தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் ஆட்டி வச்சிருக்கிறாங்க. நீங்க யாராவது வந்து எதிர்கேள்வி கேட்டாங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. நீங்க வந்து தங்களுக்கு எதிரான கருத்துக்கள் பரவக்கூடாதுன்னு டப்புன்னு வந்து நேரலையை கட் பண்ணி விட்டுருங்க. காலையில தான் பேசினார் ராஜ்மோகன், கடந்த அரசுல இல்லாத மாதிரி வந்து நாங்க முழுசா நேரலை பண்ணிட்டு இருக்கோம், பெரிய சாதனை மாதிரி பேசினாரு. பார்த்துனா கட் பண்ணிட்டாங்க விவாதம் போது. இப்போ அரசை வந்து யாராவது விமர்சித்தால் உடனே அந்த தொலைக்காட்சி வந்து தெரிய மாட்டேங்குது. கேட்டா டெக்னிக்கல் எரருங்கிறாங்க. டெக்னிக்கல் எரரா ஹியூமன் எரரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, யாரு காரணம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. டப்புன்னு அவங்களுக்கு அதிகமா யாரெல்லாம் வந்து அவங்கள தாங்கி பிடிச்சாங்களோ அவங்களுக்கான தொலைக்காட்சியிலே காணாம புதிய தலைமுறை கதற விட்டாங்க. எல்லா முக்கியமான தொலைக்காட்சி போறாமே கதறினாங்கல்ல. திமுக கூட உடனே பண்ண மாட்டாங்க, உடனே பண்ணிடுறாங்க. ஆமா, அவங்களுக்கு அரசியல். அப்ப நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவங்களை விமர்சித்தவர்கள் மேலாம் கடந்த காலத்துல வந்து சவுக்கு சங்கர் மேல குண்டாசு போட்டதெல்லாம் தப்புன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ, இப்போ இன்னைக்கு வந்து முக்தார் மேலேயும் திருச்சி சூர்யா மேலேயும் குண்டாசு போட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? தவறான தகவல்களை பேசினார்கள்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து குண்டர் சட்டத்தில் போடுவீங்களா? குண்டர் சட்டம்னா அதுக்கானதா? பாலியல் அத்துமீறல்ல ஈடுபடுறவனை தூக்கி கொண்டு குண்டர் சட்டத்தில் போடுவாங்களா? யூடியூப்ல வந்து கத்தி கிடக்கிறவங்க, கதை சொல்றவங்க, வந்து முன்னுக்கு பின்னு முரணா பேசுறவங்க, அதுக்கு வழக்கு போடு, சிறையில் போடு. அதெல்லாம் நம்ம வந்து அது அவங்க பேசுனதெல்லாம் நம்ம நியாயப்படுத்தலை. ஆனால் குண்டர் சட்டத்தில் போடுறது இருக்குல்ல, அப்ப என் கையில போலீஸ் இருக்கு, என் கையில அதிகாரம் இருக்கு, நான் என்ன வேணாலும் செய்வேன், யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு. அப்ப மற்ற ஊடகவியலாளர்களை எல்லாம் அச்சுறுத்துறதுனே. நீ வந்து நீ பேசிடுவியா? நீயே முக்தாருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? உனக்கு திருச்சி சூர்யாவுக்கு என்ன நடந்து தெரியுமா? ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்கியா அப்படின்னு நீ மிரட்டுறதானே அது. அப்ப இது எப்படி ஒரு ஜனநாயக ஆட்சியா இருக்கும்? இது எப்படி ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒண்ணா இருக்க முடியும்? அதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணமாக இந்த அரசின் போக்கு வந்து செயல்பட்டு கொண்டு. குறிப்பா நீங்க பேசுற மாதிரி ராஜ்மோகன், ஆதவர்ஜுனா ரெண்டு பேர் தான் வந்து எல்லா வாதங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்புறாங்க. 2500 ரூபா கொடுக்குறேன், நீங்க ஏன் கொடுக்கல? சமூக நலத்துறை அமைச்சர் பேசணும், அவர் பேசல. இன்னொரு பக்கம் பயிர்க்கடன் தள்ளுபடி கூட்டுறவுத்துறை அமைச்சர் பேசணும், அவரும் பேசல. மொத்தமே பேசுறது 2 பேர் தானா? இன்னொன்னு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசுவார் போல. 3 பேர் தான் பேசுவாங்களா? மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ரமேஷ் பேசாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ரமேஷ் எப்படி பேசுறாருன்னா, எதிர்கட்சியே இல்லாத சட்டப்பேரவை உருவாக்குவோம் அப்படிங்கிறாரு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சர்வாதிகாரி நாங்கன்னு டிக்ளேர் பண்ணிட்டு போயிருங்க. எதுக்கு எதிர்கட்சி இல்லாத அரசாங்கத்தை உருவாக்க போறியா? அதுக்கு பேர் தானே சர்வாதிகாரம். மாற்று கருத்தை பேசவே முடியாது, மன்னர்கிட்ட போய் நம்ம கருத்தை சொல்ல முடியாது, சொன்னா மண்டையை வெட்டிடுவான், சிரச்சேதம் பண்ணிடுவான். அதுதானே கடந்த கால வரலாறு. அப்ப வந்து நீ வந்து அதை போய் நீ ஜனநாயகவாதியா இருந்துட்டு பேசுறது இருக்குல்ல. இல்ல அவருக்கு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, தேர்தலுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, எல்லா தொகுதியிலும் நாங்க ஜெயிப்போம்னு சொன்னீங்க, அது என்ன அது ஜனநாயகத்துக்கு எதிராக இருந்ததுன்னா அது மாதிரிதான் இதுவும் பேசுறாரு, அதுக்கு பதில் கொடுக்குறாரு. அது பதிலே கிடையாது முதல்ல. அதனால இவர்கள் எல்லாருமே எப்படின்னா என்ன செய்யறது? இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு அரசியலிலே பயிற்சி பெற்றவர்கள், அரசியல் புரிதல் உள்ளவர்களுக்கும் புரிதல் இல்லாதவர்களுக்குமான வேறுபாடு என்னன்னா, வன்னியரசு அமைச்சரா இருக்காரு, அவர் என்ன துறை சார்ந்த என்ன பிரச்சனை இருந்தாலும் களத்துக்கு உடனே போறாரு. ஓடாத பஸ்ஸை ஓட வைக்கிறாரு. ஒரு கிராமத்துக்குள்ள, தலித் கிராமத்துக்குள்ள ரொம்ப நாளா பஸ் போகலன்னு நேரடியா போறாரு, கள ஆய்வு செய்யறாரு. டக்குன்னு சின்ன ரோட்டுகளை 2 சாப்பிடுறாரு.
வர்றவனை பூரா சந்திக்கிறாரு. உங்க அமைச்சர்கள் தான் அவர் இருக்காரு. அப்போ உங்களுக்கு அரசியல் புரிதலோட நீங்க உன்னை அணுகுவதற்கும், அரசியல்னா என்னன்னே தெரியாம தற்செயல் அதிர்ஷ்டத்துல நீங்கள் கரையேறியதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. அதைத்தான் நம்ம சுட்டி காட்டுகிறோம். நமக்கு இந்த அரசாங்கம் விட்டது அப்படிங்கிறதுல வைத்தறிச்சல் படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் இவர்கள் வரக்கூடாது அப்படிங்கிற வன்மை நமக்கு இல்லை. நீங்கள் செயலாற்ற வேண்டியதில் இன்னும் சிறப்பாக செயலாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா நீங்கள் இதை விட பல மடங்கு ஒரு மோசமான ஆட்சின்னு திமுக வர நீங்கள் விமர்சனம் செஞ்சிருக்கீங்க. அவங்க கிழிச்ச கோட்டை நீங்கள் தாண்டணும்ல, அதை விட பெரிய சாதனையை நீங்கள் செஞ்சாகணும்ல. அதை செய்ய முடியாத வரைக்கும் உங்களை எப்படி மக்கள் ஏற்பாங்க? ஏதோ ஒரு கோபத்தில் திமுக ஆட்சி மீதான அதிருப்தியில் அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு உங்களுக்கு வந்துருச்சு. அதிமுக வலிமையாக இருந்திருந்தா இந்த முறை எடப்பாடி ஜெயிச்சிருப்பாரு. அது செதறுண்டு போனதுனால, செதறி கிடந்ததுனால அந்த வாக்கு வங்கி தாவேகாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் பொறுப்பு மிக்கவர்களாக மாறணும்ல. நீங்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்கீங்க, பதில் சொல்ல முடியாதவர்களாக இருக்கீங்க. நீங்கள் எதற்காக ஆளுநர் தேசிய கீதம் பாடுவதை ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபை எதற்காக மாற்றினீங்க? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினிய மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தேசிய கீதம் எதுக்கு 2 முறை பாடுறாங்க? ஏன் அந்த நடைமுறை மாற்றப்பட்டது? ஆடினா என்ன தப்புன்னு கேட்குறாங்க. அதாங்க, அது என்ன ஒன்ஸ் மோர் கேட்கறதுக்கு என்ன சினிமா பாட்டா 2 தடவை போடுறதுக்கு? தமிழ்த்தாய் வாழ்த்தை ஏன் ரெண்டாவது முறை போடல நான் கேட்டால் அதுக்கு நல்லா இருக்குமா? தமிழ்த்தாய் வாழ்த்தை ஏன் 1 வாட்டி போட்டியா, 2 வாட்டி போடுங்க. அப்போ அது என்ன, அவங்களுடைய அதிகாரத்திற்கு நீங்கள் பணிந்து போகிறீர்களா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. மத்திய அரசாங்க நிதி தர மறுக்கிறது அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ஆளுநர் பேசுறாரு. எழுதி கொடுத்தது பேசுறாரு. ஆர்.என். ரவி மாதிரி முரண்டு பிடிக்கல. அப்ப ஆளுநர் உங்கள் உரைக்கு ஒத்திசைவாக பேசுகிறார் என்று சொன்னால், எதிர்காலத்துல நீங்க ஆளுநர் யாரோட ஆளு? பிஜேபியோட ஆளு. அப்ப எதிர்காலத்துல மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமான போக்கை நீங்கள் கையாள்வதற்கு ஒரு சிக்னல் கொடுக்குறீங்க. அதுக்கான ஒரு முன்னறிவிப்பாக இதை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அதுல இருக்கு. அப்ப காங்கிரஸை கூட வச்சுக்கிருவிய, கம்யூனிஸ்டை கூட வச்சுக்கிருவிய, முஸ்லீம் லீக்லாம் கூட வச்சுக்கிருவிய. ஆனா நீங்க அதிமுக ஆள தூக்குவியல்ல, இரட்டை நிலைப்பாடு தானே. அதிமுகலையும் ஆள தூக்குவிய. அது மாதிரி நீங்க பாஜக சார்ந்த அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் உங்களுக்கு பாராட்டுரை வழங்குகிறார் என்றால் அரசியலில் ஏதோ ஒரு புள்ளியில நீங்க சறுக்கிட்டு இருக்கீங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இது கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல அவங்க தானே இருக்காங்க, கூட்டணி போனவங்க. அவங்க யாருமே இதை பத்தி கேள்வி கேட்கல இல்லையா? இல்லைங்க, எல்லாருக்குமே இருக்க சிக்கல் என்னன்னா, இந்த ஆட்சி 1.5 மாசம் தான் ஆகுது, 1 மாசம் தான் ஆகுது, முதல் கட்டமா இருக்கு. அவர்கள் அரசியல் புரிதலற்றவர்களா இருக்கிறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்கிறதுல எல்லாருமே அப்படித்தான் பேசுறாங்க. ஆனா தாவேகாவோடு இன்னும் கூட்டணி மலரவில்லைன்னு திருமாவளவன்லாம் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, கொள்கை ரீதியாக இணைய முடியல. அதிகாரத்துல கூட இணைய முடியும், கொள்கையோட இணைய முடியாதப்பா. உனக்கு என்ன கொள்கை இருக்குன்னே பாதி தெரியலையே. மதில் மேல் பூனை மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுடைய நிலைப்பாடு என்பது ஒரு தெளிவற்றதா இருக்கு, கிரேயா இருக்கு, ஒயிட் அண்ட் பிளாக்கா இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மகேந்திரன் நேற்று தாவேகாவில் இணைந்தது தான் சர்ச்சையாக இருக்குது. ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக பல நாட்களுக்கு முன்னாடியே அந்த கட்சியிலேருந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே விலக்கி வைக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவர் சேர்றதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆதரவாக எதிராகவும் டிபேட் போயிட்டு இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? தாவேகா அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவிக்குது, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு, இடதுசாரிகள் ஆதரவு தெரிவிக்குது. அப்போ இயக்கமாக செஞ்சா ஓகே, கரெக்டு. தனிநபர் ஆதரிச்சா தப்பா? நம்ம கேள்வி அதான். அப்போ தாவேகா அரசு எந்த தவறும் செய்யாது, முறைப்படி தான் இருக்கும், தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஆதரவாக இருக்கும், கம்யூனிசத்துக்கு ஆதரவாக இருக்கும், சமத்துவத்துக்கு ஆதரவாக இருக்கும், அவர்கள் எந்த கார்பரேட் அரசியலுக்கு பின்னாடியும் போக மாட்டாங்க அப்படின்னு எழுதி வாங்கிட்டு ஆதரவு கொடுக்குறாங்க. நிபந்தனை போட்டால் நிபந்தனையற்ற ஆதரவு தானே, அன்கண்டிஷன் தானே இது. அப்போ ஒரு அமைப்பு ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறோம் நாங்கள், வேற வழி இல்லை, மீண்டும் தேர்தல் வரக்கூடாது, மறுபடியும் தமிழ்நாட்டில் ஒரு குழப்ப அரசியல் வரக்கூடாது, அதிமுக திமுக கை கோர்த்து ஒரு ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, அது நடக்கக்கூடாது, மக்களின் தேர்வை மறுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்சி முடிவெடுக்குது. ஒரு மாநில குழுன்னு ஒன்று முடிவெடுக்குதுல, அது நீங்கள் கட்சியாக முடிவெடுத்திய, அவர் கட்சியில் இல்லை, அவர் தனியாக முடிவெடுத்துட்டாரு, அவரை கட்சியை விட்டு கழட்டி விட்டாச்சு. அது ஏதோ ஒரு நீங்கள் குறிப்பிடுற மாதிரி ஏதோ ஒரு அதிருப்தி, ஒரு நடவடிக்கை. அந்த கட்சியும் அவர் மீது பகிரங்கமாக எந்த குற்றச்சாட்டையும் சொல்லலை. அவரும் ஏன் கட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டேன் என்பதற்கு பகிரங்கமாக அவரும் எந்த குற்றச்சாட்டும் சொல்லலை. ரொம்ப டீசெண்டாக 2 பேரும் விலகிட்டாங்க. ஆனால் பல ஆண்டுகளாகிவிட்டது, நேற்று இன்னைக்கு கிடையாது. அவர் கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட புறக்கணிக்கப்பட்டு அல்லது வெளியேறி ரொம்ப ஆண்டுகளாகிவிட்டது. அவரே விஜய் அவர்களை விமர்சனம் பண்ற மாதிரி வீடியோக்களும் நேற்றுல ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், அவர் விமர்சனம் செய்கிறார், ஒரு இடதுசாரி பார்வையில் விமர்சனம் செய்கிறார். இப்போ என்னன்னா, அவர் அந்த இணைப்பு தாவேகாவுக்கும் இடதுசாரிகளுக்குமான இணைப்பு பாலம் போல சில வேலைகள்லாம் செஞ்சிருக்கிறார். இந்த கூட்டணி அமைவதற்கெல்லாம் அவர் கூட இருந்து எல்லாமே பேசியிருக்காரு. ஏன்னா அவரோட பணியாற்றியவர்கள் தானே எல்லாரும். அதனால அவருக்கு ஒரு கான்டாக்ட் லெவல் இருந்திருக்கீங்க.
அழைத்திருக்கிறார்கள். மகேந்திரனுடைய மகன் வந்து ஒரு திரைப்பட நடிகர், அவரும் ராஜமோகனும் ஒன்றா படித்தவங்க. அதனால் ராஜமோகன் எனக்கு மகனை போன்றவர் அப்படிங்கிற முறையில் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நட்பு இருக்கிறது. அது போக மூத்த அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் நீங்கள் ஏன் வெளியில் இருக்கிய, தனியாக தானே இருக்கிய, கட்சிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லும்போது மகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஒரு பெரிய கும்பல் வெற்றியாக வந்துட்டிய, ஒரு கூட்டத்தை திரட்டி திடீர்னு வெற்றி பெற்றுட்டிய, எல்லாமே ஒரு அமைப்பு சாராதவர்களாக இருக்கிறாங்க, ஒழுங்குபடுத்தப்படாதவர்களாக இருக்கிறாங்க, உதிரிகளாக இருக்காங்க. இவர்களை அரசியல் படுத்துவதற்கான பயிற்சி வகுப்புகள், பொலிட்டிக்கலாக அவங்கள தயார் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வேணால் நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு முதல் கட்டமாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவங்க வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வாங்க, நீ உள்ளே வந்தால் தான் நம்புவாங்க, வெளியிலேருந்து சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து எனக்கு வந்து ஒரு 10 பார் என் பேரில் எழுதி வைங்க, எனக்கு வந்து இத்தனை கோடி ரூபா கொடுங்க, எனக்கு வந்து இதெல்லாம் மணல் இதை வந்து கான்ட்ராக்ட் கொடுங்கன்னா, அவர் டெண்டர் கொடுங்கன்னு அவர் கேட்க போகிறதில்ல. அவர் அங்கேயும் போய் அரசியல் படுத்த போகிறேன்னு சொல்கிறாரு. ஒரு தனிநபராக அவரால் முடிந்த ஒரு மாற்றங்களை உருவாக்குவதற்கு அவர் போய் நம்மாழ்வார் குரூப்போட போய் இயற்கை வேளாண்மை குறித்தது, அந்த இயற்கை வாழ்க்கை சம்பந்தமான அந்த குரூப்போட போய் அவர் வேலை செய்கிறார். அவர் தொடர்ந்து ஆக்டிவிஸ்டாகவே இருக்கிறார். கட்சி அவரை வந்து அவர் கட்சியிலேருந்து அவர் வெளியேறினாலும் அவர் ஒரு தொடர்ச்சியாக மக்கள் பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, சரி இதை வந்து ஒரு பரிசோதிச்சு பார்ப்போம். அவர் சேர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் என்னன்னா, டெய்லி வந்து அவர் கூட நடித்த நடிகர்களை வந்து விஜய் அவர்கள் வீட்டில் சந்திச்சுட்டு இருக்காரு. ஒரு பல வருட அனுபவம் வாய்ந்த மூத்த அரசியல் தலைவர். அவர் சேர்றது வந்து தாவேக்காக்கு தான் ஒரு பிளஸ்ஸாக மாறும். இந்த இடத்துல கூட வந்து விஜய் அவர்கள் சந்திச்சு அவர் முன்னிலையில் சேராம குஷியான தலைமையில் சேர்றது அது எப்படி இருக்குது, அது விமர்சனமாயிருது இல்லையா? அவரை மகேந்திரன்ட்ட பேசுகிற அளவுக்கு விஷயம் வந்து அவர்கிட்ட இல்லை. அவர் என்ன செய்வார், இப்போ சிம்ரனை பார்த்தா சொல்லலாம், நம்ம 2 பேரும் துல்லாங்குணம் படத்தில் எப்படி நடித்தோம், நான் இருக்கு அவனுக்கு, நீ செம்மையா டான்ஸ் ஸ்டெப்பு போடுவ தெரியுமா அப்படின்னு பேசலாம். மகேந்திரன்ட்ட போய் என்ன பேசுவார், கார்ல் மார்க்ஸை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்னு கேட்பாரா? புசியானதுக்கு என்ன தெரியும், அவர் மட்டும் என்ன, அவருக்கும் தெரியாதுல்ல, தத்துவங்களா பேச போறாரு, தெரியாதுல்ல. அப்போ தெரியாமல் இருக்கிறவங்கிட்ட அவர் போய் விஜயை பார்த்து வந்து என்ன பேசிட்டு போறாரு, ஒன்றும் பேச போகிறது இல்லை. அதனால இவரை பார்த்தா அவருக்கு பயமாக இருக்கும், ஹெட் மாஸ்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். சரியாக பரீட்சை எழுதாத பையன் ஹெட் மாஸ்டர் பார்க்கும்போது பதட்டமாயிடுவான். அதனால் அவர் சிம்ரனை சந்திக்கிறாரு, சினேகாவை சந்திக்கிறாரு. அவர் செட்டு அதுதானே, கரெக்டாக தான் சந்திக்கிறாரு. இவரோட உரையாடுவதற்கான அரசியல் ஞானம் அவருக்கு வருகிற போது இவரோடையும் பேசுவார். அது வரைக்கும் நம்ம காத்துப்போம், என்ன செய்யும். ரொம்ப நன்றி சார், நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் என்னோட பொறுத்த நன்றி.